Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு conductance and conductivity. ஓகேவா? So first conductanceனா என்னன்னு பார்க்கலாம். சரியா? So conductance நம்ம பார்க்கிறதுக்கு கண்டிப்பா resistance-னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். So அப்போ வந்து நமக்கு conductance ஈஸியா கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே? So resistance உடைய சிம்பிள் நம்ம என்னன்னு பார்த்தோம்? R. இல்லையா? So resistance meaning என்னன்னு பார்த்தோம் நம்ம? It is a property of material to oppose the flow of charge. So charge வந்து flow ஆகுறத தடுக்கிற ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? So conductance அப்படின்னா அவருடைய சிம்பிள் வந்துட்டு G. ஓகே, கேபிட்டல் G. ஓகேவா? So இதனுடைய மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா property to aid the flow of charge. aidனா என்ன மீனிங்? ஹெல்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ அததான் நம்ம கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ ரெசிஸ்டன்ஸ்ல வந்து சார்ஜ் ஃப்ளோ ஆகுறத அப்போஸ் பண்றாங்க, கண்டக்டன்ஸ்ல வந்து சார்ஜ் ஃப்ளோ ஆகுறத நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, சோ அததான் வந்து நம்ம கண்டக்டன்ஸ் சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து வுட் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சோ இது வழியா கரண்ட் பாஸ் பண்றோம். சரியா? இந்த கரண்ட் வந்து வுட் வழியா நம்மளுக்கு பாஸ் ஆகுமா? ஆகாது. ஓகே, ஏன்னா கரண்ட் அப்போஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி வந்து இங்க அதிகமா இருக்கு. ஓகே, கரண்ட் அப்போஸ் பண்ற அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து இங்க அதிகமா இருக்கு. ஓகே, சோ தட் மீன்ஸ் இட் இஸ் ஹேவிங் தி மோர் ரெசிஸ்டன்ஸ். சரியா? சோ அப்ப ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும்போது கண்டக்டன்ஸ் வந்து எனக்கு நடக்க மாட்டேங்குது. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இது வழியா எனக்கு கண்டக்டன்ஸ் இல்ல. ஓகே, சார்ஜ் வந்து அது வழியா ஃப்ளோ ஆக முடியல. ஓகே, so இதே instead if you are taking the copper, okay, so இப்ப காப்பர் மெட்டீரியல் நம்ம எடுத்தோம்னா இது வழியா என்ன ஆகும்? நமக்கு ஈஸியா கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஃப்ளோவை தடுக்கிற டிஸ்டர்பன்ஸ் வந்து இங்க கம்மி. தட் மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லெஸ் ஹியர். சரியா? அப்ப ரெசிஸ்டன்ஸ் லெஸ்ஸா இருக்கும்போது எனக்கு என்ன ஆகுது? சார்ஜ் வந்து நல்லா ஃப்ளோ ஆகுது, நல்லா கண்டக்ட் ஆகுது. ஓகே, தட் மீன்ஸ் கண்டக்டன்ஸ் வந்து இங்க அதிகமா இருக்கு. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் லெஸ்ஸா இருக்கும்போது நமக்கு கண்டக்டன்ஸ் அதிகமா இருக்கு, அதாவது ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் வந்து அதிகமா இருக்கு. ஓகே, சோ அப்ப இத நான் எப்படி டெஃபினிஷன்ல சொல்லலாம்? கண்டக்டன்ஸ்ங்கறத எப்படி நான் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா it is defined as reciprocal of its resistance. Okay, so it is defined as reciprocal of its resistance. அப்படினா இது எப்படி நம்ம ஃபார்முலால எழுதுவோம்? So G is defined as reciprocal of its resistance, so 1 by R. ஓகே, சோ அப்ப மீனிங் என்ன? இப்படி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இதோட மீனிங் என்ன? ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது கண்டக்டன்ஸ் வந்து இங்க கம்மியாகுது, ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா கண்டக்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. சோ அதனால தான் நம்ம இட்ஸ் டிஃபைன்ட் as reciprocal of its resistance அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகேவா? புரியுதா? சரி, இப்போ இந்த கண்டக்டன்ஸ் யூனிட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் யூனிட் நம்ம என்னன்னு பார்த்திருக்கோம்? ஓம் இல்லையா? சோ கண்டக்டன்ஸ் யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ இப்போ நீங்க கண்டக்டன்ஸ் G இருக்கு, 1 by இந்த R க்கு என்ன யூனிட்டோ அதை நம்ம எழுதுறோம். ஓகே, சோ தட் இஸ் ஓம். ஓகேவா? சோ அப்ப இத நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஓம் இன்வர்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இது நம்ம கீழ டினாமினேட்டர்ல இருக்கறனால நம்ம நியூமரேட்டர் கொண்டு போறப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? இன்வர்ஸ் அப்படின்னு போட்டோம். ஓகே, சோ ஓம் இன்வர்ஸ் R இத என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா மோ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, சோ எப்படி சொல்லிக்கலாம்? மோ அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ அப்போ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கண்டக்டன்ஸ்னா என்னன்னு தெரியுதா? சோ இது வந்து ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் அப்போஸ் பண்ணுது, இவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்றாங்க. சோ இதனுடைய சிம்பிள் வந்துட்டு R, இதனுடைய சிம்பிள் வந்துட்டு G, அண்ட் ரெசிஸ்டன்ஸ் குள்ள யூனிட் வந்து ஓம் அண்ட் கண்டக்டன்ஸ் குள்ள யூனிட் வந்து ஓம் இன்வர்ஸ் ஆர் மோ. புரியுதா? ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்டக்டிவிட்டியை பத்தி பார்க்க போறோம். சரியா? சோ இங்க பார்த்த மாதிரியே நம்ம கண்டக்டிவிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ரெசிஸ்டிவிட்டியை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சோ கண்டக்டிவிட்டி தெரியணும்னா ரெசிஸ்டிவிட்டியை பத்தி பாத்துக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியை எழுதிக்கலாம். ஓகே, சோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. சோ இத நம்ம என்ன பார்த்தோம்? எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டினா என்னன்னு பார்த்தோம்? இட் இஸ் நத்திங் பட் ரெசிஸ்டிங் பவர் ஆஃப் த மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம். ஒரு மெட்டீரியலுடைய ரெசிஸ்டிவ் பவரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா?
சோ அப்ப ரெசிஸ்டன்ஸ்க்கும் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டிக்கும் என்ன வித்தியாசம், என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் ஆல்ரெடி மிஸ் உங்களுக்கு ஒரு வீடியோல நான் வந்து எடுத்திருக்கிறேன். சோ அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா, அது நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சரியா, சோ ரெசிஸ்டன்ஸ்க்கும் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு மெட்டீரியலுடைய லென்த் அல்லது அதனுடைய ஏரியாவை நீ சேஞ்ச் பண்ணும்போது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ்ல நம்மளுக்கு சேஞ்ச் இருக்கும். ஓகே, சோ லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். ஏரியா வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆயிருது. ஓகேவா, சோ இந்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது நம்மளுக்கு லென்த் ஏரியா அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே, பட் ரெசிஸ்டிவிட்டி எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, சோ அதனுடைய ஃபார்முலா நம்ம என்னன்னு பார்த்திருக்கோம், rho is equal to, so நம்ம electrical resistivity உடைய symbol என்னது, rho. ஓகேவா, so rho is equal to RA by L அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா. சோ இங்க வந்துட்டு இது வந்து ஸ்பெசிபிக் ரெசிஸ்டிவிட்டி அல்லது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டிங்கிறது லென்த்தையோ ஏரியாவையோ டிபெண்ட் ஆனது கிடையாது. ஓகே, சோ இங்க வந்துட்டு லென்த்ங்கிறது 1 மீட்டர் இருக்கும், ஏரியாங்கிறது 1 மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கும்போது அந்த மெட்டீரியலுடைய ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு எடுப்போம் அப்படின்னா ஸ்பெசிபிக் ரெசிஸ்டிவிட்டின்னு எடுப்போம். ஓகே, சோ எந்த மெட்டீரியலுக்குள்ள ஸ்பெசிபிக் ரெசிஸ்டிவிட்டி நம்ம சொல்லும் போது அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கணும், லென்த் 1 மீட்டராகவும் ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயராகவும் தான் இருக்கணும். ஓகே, சோ அப்ப இருக்க ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, சரி. சோ இப்போ இங்க வந்து என்ன பார்க்க போறோம், நம்ம எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஓகே, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. சோ இத நான் என்ன சொல்லிடலாம் ஈஸியா, சோ இங்க பார்த்த மாதிரியே தான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இஸ் நத்திங் பட் இட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. electrical resistivity. Okay, so electrical conductivity ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, it is defined as the reciprocal of its electrical resistivity. ஏன் அப்படின்னா, இப்ப சப்போஸ் ஒரு இப்போ வந்து அலுமினியம் எடுத்துக்கிறோம் வைங்களேன், சோ இங்க வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு கரண்ட் வந்து ஈஸியா பாஸ் ஆகும். சரியா, சோ அப்ப இந்த மெட்டீரியலுக்கு நம்ம கண்டக்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கு. ஓகே, சோ கண்டக்டிவிட்டி இஸ் மோர். சரியா, சோ இங்க உள்ள ரெசிஸ்டிவிட்டி அப்ப எப்படி இருக்கும், நம்மளுக்கு கம்மியா இருக்கும். ஓகே, சோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி சிம்பிள் என்னது, ரோ. சோ ரோ வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா, சோ அப்ப கண்டக்டிவிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது. சோ அதனாலதான் இங்க நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இஸ் நத்திங் பட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. ஓகேவா, சோ அப்ப இது வந்து ஃபார்முலா மாதிரி எழுதுறதுன்னா நம்ம எப்படி எழுதுவோம், சோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்குள்ள சிம்பிள் என்ன அப்படின்னா இப்படி போடணும், தட் இஸ் சிக்மா. ஓகே, சோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு, சோ ரெசிப்ரோக்கல் அப்படின்னு நம்ம எப்படி போட்டுறோம், 1 by its electrical resistivity னா இங்க rho. ஓகே, சோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1 by rho. சரியா, சோ புரியுதா. சோ இப்போ இதனுடைய யூனிட் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சோ இப்போ இங்க எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டிக்குள்ள யூனிட் நம்ம என்னன்னு பார்த்திருக்கோம். சோ இங்க எப்படி நம்ம யூனிட் எழுதுவோம், சோ ஆர்ங்கிறது என்னது, ஓம். ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள யூனிட் வந்து ஓம் அண்ட் ஏரியாக்கு வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை எல் குள்ள யூனிட் வந்துட்டு மீட்டர். ஓகே, சோ இப்போ இங்க 2 m இருக்கிறதுனால நம்ம ஒரு m கேன்சல் பண்ணிடுவோம். சரியா, சோ அப்ப இங்க ஆன்சர் என்ன வருது, நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டிக்குள்ள யூனிட் வந்துட்டு ஓம் மீட்டர். ஓகேவா, சோ அப்ப இங்க கண்டுபிடிச்சோம், எப்படி கண்டுபிடிப்போம், சோ இங்க சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1 by ரோ குள்ள யூனிட் என்னது, ஓம் மீட்டர். ஓகே, சோ ரோ குள்ள யூனிட் வந்துட்டு ஓம் மீட்டர். சோ ஹியர் ஓம் மீட்டர். சரியா, சோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஓம் இன்வர்ஸ், ஓகே, மீட்டர் இன்வர்ஸ் இப்படி எழுதிக்கலாம். சரியா, அண்ட் இன்னும் இத ஈஸியா எழுதணும் அப்படின்னா so it is nothing but ohm. so ohm inverse நம்ம எப்படி எழுதுவோம், mho சொன்னோம் இல்லையா, so mho இங்க மீட்டர் இன்வர்ஸ். சரியா, சோ புரியுதா. அப்ப எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டிங்கிறது அதனுடைய சிம்பிள் வந்துட்டு ரோ அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டினுடைய சிம்பிள் வந்துட்டு சிக்மா. ஓகே, so electrical resistivity is nothing but resisting power of the material, characteristic power of the material. ஓகேவா,
சோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிங்கிறது என்னது அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. சரியா? சோ இதனுடைய யூனிட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் மீட்டர். அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியினுடைய யூனிட் வந்து ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ். சரியா? புரியுதாமா? சோ இதான் வந்துட்டு எந்த क्वेश्चन கேட்டாலும் இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கண்டக்டன்ஸ் கேட்டாலும் நமக்கு எழுத தெரியணும். டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி கேட்டாலும் எழுத தெரியணும். ஓகேவா? Thank you ஸ்டூடண்ட்ஸ். ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.